ஹே கைஸ், இந்த வீடியோவில் மெட்டா ஆட்ஸ் யூஸ் பண்ணுற லைஃப் டைம் பட்ஜெட்டுக்கும் டெய்லி பட்ஜெட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம டெய்லி பட்ஜெட்டை பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 to 15 டேஸ் வரைக்கும் ஒரு டேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். டேக்கு வந்து 500 ரூபி நம்ம ஆடுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டெய்லி பட்ஜெட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த 500 ரூபிக்கு மட்டும்தான் இந்த ஆட் வந்து பர் டேக்கு வந்து ரன் ஆகும். அதுக்கு மேலே இந்த ஆடோட அமௌண்ட்டில் வந்து ஸ்ப்ளிட் ஆகாது. அந்த ஆடோட அமௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து எடுத்துக்காது. அந்த டே எண்டில் அதோட 500 க்ளோஸ் ஆகிடும். இது டெய்லி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கன்சிஸ்டண்டாக ரீச் இருக்கும். அதாவது டே 1ல வந்தது தான் டே 2, டே 3, டே 4 கன்சிஸ்டண்டா அந்த பர்ஃபார்ம் வந்து அமௌண்ட்டுக்கான ஸ்பெண்டிங் அமௌண்ட்லேருந்து ரீச்லேருந்து ரிசல்ட்ஸ்லேருந்து சின்ன சின்ன வேரியேஷன் மட்டும் தான் இருக்கும். பெரிய அளவில் வேரியேஷன் இருக்காது. இது டெய்லி பட்ஜெட்டில் மட்டும் இந்த ஆப்ஷன் இருக்கும். வந்து ஸ்டேக்கு நம்ம செட் பண்ண அந்த 500 ரூபி தான் ஒவ்வொரு டேக்கும் பார்த்தீங்கன்னா 500 எடுத்துட்டு இருக்கும். டோட்டல் ஆஃப் மணி இன்ட்டு பர் டே அந்த கால்குலேஷனில் தான் இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். இதுதான் வந்து நம்ம டெய்லி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். வந்து அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லைஃப் டைம் பட்ஜெட்டை பற்றி பார்க்கலாம். 1 to 15 டேஸ் ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக 15,000 அமௌண்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து பர் டேக்கு வந்து 500 ஸ்பெண்ட் ஆகும், 1000 ரூபீஸ் ஸ்பெண்ட் ஆகும். இது எப்படி நம்ம ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு டேக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, அந்த செலக்டட் ஆடியன்ஸில் இருக்காங்க அப்படின்னா அதிகமாக வந்து ஸ்பெண்ட் ஆகும். அதே மாதிரி ஆடோட பர்ஃபார்மன்ஸ் லெவலும் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன அதிகமாகவும் இறங்கும், கம்மியாகவும் இருக்கும். இது வந்து லைஃப் டைமில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இது இருக்குது. டெய்லி பட்ஜெட்டில் அந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துகிட்டு வராது. லைஃப் டைம் பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. லைஃப் டைம் அமௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் நம்ம அதிகமாக பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை வந்து டோட்டல் ஆஃப் டேஸ்க்கு வந்து பிரித்து எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. லைஃப் டைம் பட்ஜெட்டை பொறுத்தவரை பர்டிகுலர் டைமில் ஆடியன்ஸ் வந்து பூம் ஆகிற டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட் நீங்கள் ரன்னிங்கில் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்லேருந்து டோட்டல் ஆஃப் மணிலேருந்து இது எடுத்து செலவு பண்ணிக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃபிக்ஸ்டு கால்குலேஷன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் லைஃப் டைம் பட்ஜெட் முக்கியமான கோலே இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது சோஷியல் மீடியா பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.